மீனவர்கள் விடுதலை செய்யப்படவில்லை. 230 படகுகளையும் தற்போது இலங்கை அரசாங்கம் பொது ஏலத்தின் மூலமாக இலங்கை அரசுக்கு சொந்தமானது என்று நாட்டுடைமையாக்க என்ற நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற நம்முடைய மீனவர்கள் ஒவ்வொரு படகையும் எவ்வளவு கடினப்பட்டு சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்து உயிரை பணயம் வைத்து காகாணி அரகாணி சொத்து இருந்தால் அல்லது மீனவர்களுடைய வீடு குடிசை இருந்தால் அதை கூட அடமானம் வைத்து அந்த படகுகளை வாங்கி அவர்கள் மீன்பிடி தொழிலை சுயமரியாதையோடு செய்து வருகிறார்கள். ஆனால் காற்றின் திசையை நோக்குகின்ற போது கடல் எல்லையில் சுவர்கள் இல்லாத காரணத்தினால் படகுகள் இலங்கை தீவு அல்லது இலங்கை எல்லையை நோக்கி பயணிக்கின்ற போது அவர்களை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்வது, சுட்டு படுகொலை செய்வது, படகுகள் ரோந்து படகுகள் இராணுவ ரோந்து படகுகளை மோதி அதிலே படுகொலை செய்வது, தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள், பாம்பன் 3 மீனவர்கள் ஏற்கனவே பிரீஷோ சுட்டு படுகொலை செய்திருக்கிறார். மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகுதான்